Isaiah 44 verse 8. ஏசாயா 44வது அதிகாரம் 8வது வசனம். I will read it in English one time, then Pastor Jenil will read, then you can read it with us. நான் இங்கிலீஷ்ல முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல பாஸ்டர் ஜெனில் அவங்க வாசிப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்ல வாசிக்க போறோம். Do not tremble, do not be afraid. Did I not proclaim this and foretell it long ago? You are my witness. Is there any God besides me? No, there is no other rock, I know not one. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் இது உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். Amen. Amen. I want you to underline the word do not tremble, do not be afraid. நீங்க எல்லாரும் இந்த வாக்கியத்தை நீங்க கோடிடும்படியாக நான் உங்களிடத்துல உற்சாகப்படுத்துறேன். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. Also underline the second part. You are my witness. அடுத்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்களே என் சாட்சிகள். You are my witness. நீங்களே என் சாட்சிகள். Everyone sitting here in this hall, you are a living witness that our God is alive. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதற்கான சாட்சிகளாக இருக்கிறீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Our God is all powerful, all knowing, almighty God. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். He stretches out the heavens and spreads out the earth all by himself. அவர் தானாகவே அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து அதை பாயை போல விரிக்கிறவராக இருக்கிறார். He knows everything, he understands everything, he sees everything. He has promised in his word that he will never forget us. பாருங்க, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. Hallelujah. 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 He has swept away our offense like a cloud and he washed away our sin like a morning mist. பாருங்க, விடியற் காலத்தை போல ஆண்டவர் நம்மை பனியை போல நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வெண்மையாக மாற்றி இருக்கிறார். Amen. 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 We are redeemed by his blood. நாம் அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். And today we sit here in this Hallelujah Tower as God's representatives. இன்றைக்கு இந்த ஹல்லேலூயா டவர்ல தேவனுடைய பிரதிநிதியாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. Amen. You are representing God's kingdom, you are representing God's might, you are representing God's glory. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை பிரதிநிதித்துவம் படுத்துகிறவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. Amen. We are God's representatives. நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். Paul says in 2 Corinthians chapter 5 verse 20, we are therefore Christ's ambassadors. பாருங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் அதனால தான் பவுல் சொல்றாரு, நாம் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். Amen. Amen. An ambassador is not the car. I'm not talking about that ambassador car, okay? நான் அம்பாசிடர் காரை பத்தி பேசிக்கிட்டு இல்ல. That an ambassador is chosen carefully, selected carefully by a nation to represent them. ஒரு ஸ்தானாதிபதி என்பவர் அந்த தேசத்தினாலே மிகவும் கண்ணும் கருத்துமாக தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கிறார். He or she, they represent their nation and their nation backs them up. ஆணா இருக்கலாம், அவங்க பெண்ணா இருக்கலாம், அவங்க தேசத்தாலே தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, அந்த தேசமே அவர்களுக்கு பின்பதாக நின்று கொண்டிருக்கிறது. If you come against that ambassador, then you are coming against that nation. அந்த ஸ்தானாதிபதிக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, அவர்கள் அந்த தேசத்தை எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தம். Amen. Amen. Whose ambassador are you? நீங்க யாருடைய ஸ்தானாதிபதிங்க? Whose representative are you? யாருடைய பிரதிநிதி நீங்க? If anybody comes against you, if the devil comes against you, he is coming against the one who sent you. யார் உங்களுக்கு எதிரா வந்தாலும் சரி, சாத்தான் உங்களுக்கு எதிரா வந்தாலும் சரி, அவன் உங்களை எதிர்க்கவில்லை, உங்களை அனுப்பின தேவனை எதிர்த்து கொண்டிருக்கிறான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We are God's representatives. நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். And that's why we read in Isaiah chapter 44 right from verse 1. You can go home and read. We see that God has carefully selected us. அதேதான் ஏசாயா 44 அதிகாரம் 1 ல இருந்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அந்த வேத வாக்கியம் எவ்வாறாக சொல்கிறது? நாம் அவ்வாறு
கண்ணும் கருத்துமாக கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம். He has chosen us, he has made us, he has formed us, and he will help us. பாருங்க, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், உருமாற்றி இருக்கிறார். அவர் நமக்கு நிச்சயம் நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Amen. Amen. And not only that, he has empowered us with his spirit. அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆவியினாலே நம்மை வல்லமைப்படுத்தி இருக்கிறார். And not only that, he has blessed you and your family. அது மாத்திரமல்ல, அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். Amen. Amen. I want everybody to lift your hands and say, I am God's representative here on earth. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா, நான் தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிறேன் இந்த உலகத்துல. Hallelujah. Hallelujah. I am chosen. Come on, say it. I am chosen. எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். I am empowered. நான் தேவனாலே பலப்படுத்தப்பட்டவன். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Hallelujah. Hallelujah. You know, sometimes we feel like this. Oh, I am just a simple pastor. I am just coming from that village. I just have few believers. I'm a nobody. I'm not that important. We have this feeling sometimes. பல வேளைகள நமக்கு வருகிறதான உணர்வு இதுதான் இல்லையா? நம்ம நான் ஒரு சாதாரண பாஸ்டர், நான் ஒரு கொஞ்சம் விசுவாசத்தை என் சபைக்கு வராங்க, நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், அப்படிதான் நம்ம தாழ்வா நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். Sometimes we feel like I have not achieved anything great. I have not built that big building. I have not bought that big piece of land. I have not achieved. I'm underachieved. Therefore, I'm not that important. ஒரு சில வேளைகள் நம்ம இப்படியாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நான் ஒண்ணுமே சாதிக்கல, நான் அவ்வளவு பெரிய பில்டிங் ஒண்ணு கட்டல, எந்த நிலத்தையும் நான் வாங்கல, நான் அந்த சாதனை பண்ணல, ஒரு சாதனையற்ற ஒரு மனிதனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். Sometimes we say, I'm not highly talented. I'm not highly educated. I cannot sing like that pastor. I cannot preach like that pastor. I don't have this gift in my life. Sometimes we put ourselves down. ஒரு சில வேளைகள் நம்ம இப்படியே யோசிக்கிறோம், அந்த பாஸ்டர் மாதிரி நல்லா பாடல, இந்த பாஸ்டர் மாதிரி நல்லா பிரசங்கிக்கல, எனக்கு அந்த தாளந்து இல்லையே, நான் அவ்வளவா ஒண்ணும் படிக்கல அப்படின்னு சொல்லி நாமளே தாழ்த்துகிறவர்களாக இருக்கிறோம். Let me tell you something, pastors. பாஸ்டர்ஸ், ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். All that does not matter at all. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. Amen. Amen. You and I, we need to have a revelation before any of those things, they are good. Before any of those things happen, we need to have a revelation that we are God's representatives here on earth. அந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு அதற்கு முன்பதாக நமக்கு இருக்கிற வெளிப்பாடு என்ன வேண்டும், என்ன வெளிப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You may be sitting under a hut in a remote village, all dried up, but sitting there, you have to say, I am God's representative to this village, to this remote place. ஒரு கிராமத்துல ஏதோ தூரமா இருக்கிறதான ஒரு கிராமத்துல உட்கார்ந்து கொண்டு, குடிசையில உட்கார்ந்து கொண்டு நீங்க யோசிக்கிறது எப்படியா யோசிக்கணும், நான் இந்த கிராமத்திற்கு, இந்த இடத்திற்கு தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். Hallelujah. 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 Sitting under the hut, you have to say, I am chosen by God. I am empowered to make an impact in this village. I am called by God to make a difference in this village. குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நம்ம அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்கணும், தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிறேன், இங்க தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேன், இங்க தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. 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 Come on, say it again one more time. I am God's representative here on earth. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனுடைய பிரதிநிதி இந்த உலகத்துல. Amen. 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 And the specific word that God is giving to his representatives today is this single word, fear not. இந்த பிரதிநிதிகளுக்கு, இந்த ஸ்தானாதிபதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பயப்படாதிருங்க. Amen. Amen. You know, when the chit fell on me for me to preach today, I was very nervous. இன்றைக்கு நான் தான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு என் பேர்ல சீட்டு விழுந்த உடனேயே நான் பயங்கரமா எனக்கு பதட்டமாயிருச்சு. When pastor called me and said, I said, please ask Jebrajane or please ask some seniors to speak. நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், ஜெபராஜனே இல்ல வேற யாராவது மூத்த ஊழியர்கள் பிரசங்கிக்கட்டுமே அப்படின்னு நான் சொன்னேன். But the chit fell on me. ஆனா பாருங்க, சீட்டு கடைசிக்கு என் பேர்ல தான் விழுகுது பாருங்க. Amen. Hallelujah. 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 When God calls you to work, better get ready to work. பாருங்க, ஆண்டவர் நம்ம வேலை செய்யணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு ஆயத்தப்பட்டவர்களா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. And I was praying, asking God, Lord, please give me a word. What do you want me to share with the pastors that are going to come this week? நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து அவர் பாதத்துல ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் எந்த காரியத்தை இந்த பாஸ்டர்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்கணும், நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. And as I was sitting there Sunday service, during the service, this words
came out so clearly, fear not. அங்கே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நான் தெளிவாக கேட்டேன். அவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Every single God's representative sitting here, this is the word of the Lord to you tonight. Fear not. இங்க இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஸ்தானாதிபதிகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பயப்படாதிருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, we all have heard and preached many sermons on this topic. நம்ம எல்லாரும் இந்த தலைப்புல பிரசங்கித்திருக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். It is said like this, that there are 366 fear nots in the Bible. நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, வேதம் முழுவதுமாக 365 தடவை பயப்படாதே என்கிறதான வார்த்தை வருகிறது. For every single day one fear not. பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுற விதமா சொல்லியிருக்காரு, பயப்படாத அப்படின்னு சொல்லி. Although it is nice to hear something like that, it is not accurate. பாருங்க, அது அப்படி கேட்கிறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தா கூட அது ரொம்ப துல்லியமானது இல்ல. The truth of the matter is this. அதனுடைய சாராம்சம் இதுதான். There is more than 365 fear nots in the Bible. பாருங்க, 365 தடவை இல்ல, அதற்கு மேலாக பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேதாகமத்துல. The word fear is mentioned more than 500 times in the Bible. பயம் என்கிறதான வார்த்தை 500 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்துல. And sometimes we read the word fear God in the Bible. ஒரு சில வேளைகளில் தேவனுக்கு பயப்படுங்கள் அப்படினு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். The term fear God it's a reverential fear. That means don't fear anything else, just respect or fear God. பாருங்க, தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அது மரியாதை நிமித்தமாக வருகிற பயம். வேற ஒன்றுக்கு நீங்க பயப்படாம கர்த்தருக்கு நீங்க கனத்தை செலுத்துங்க அப்படிங்கிற பயத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. We have many other verses that encourages us not to worry. பாருங்க, அநேக வார்த்தைகள் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. So all these verses they kind of align with the term fear not. Do not be afraid. இதனுடைய எல்லா இப்படிப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஒரே விஷயத்தை தான் நமக்கு நினைப்பூட்டுகிறது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. Amen. Amen. And when we put that all together, we have more than 365 fear nots in the Bible. இது எல்லாவற்றையும் சேர்த்துனா வேதாகமத்துல 365 தடவைக்கு மேலே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Can I hear an amen? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Why do I say this? நான் ஏன் இத சொல்றேன்? We are living in a time that is filled with fear. நாம பயங்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This coronavirus has caused so much fear in all our hearts in some way or the other. இந்த கொரோனா கிருமி ஏதோ ஒரு வகையில நம்முடைய ஒவ்வொருடைய இதயத்திலேயும் பயத்தை விதைச்சிட்டு தான் போயிருக்குது. We have seen and heard things that we have never heard or seen in our lifetime. நம்ம வாழ்க்கையிலே பார்க்காத கேள்விப்படாத விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். Some of our faith heroes have gone to be with the Lord. நான் ஒரு சில விசுவாச வீரர்கள், நாம் பிரமிப்படைந்தவர்கள் தேவனோடு கூட அவர்கள் மகிமையிலே பிரவேசித்து விட்டார்கள். When we hear all this, when we see all this, a bit of fear tries to creep into our heart and creep into our mind. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு பயம் நம்முடைய சிந்தனையில, நம்முடைய இருதயத்துல நம்மளை அறியாமலே உள்ளே நுழைகிறது. Fear about our health. நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்ததான பயம். Fear about the future of our ministry. நம்முடைய ஊழியத்தின் எதிர்காலத்தை குறித்ததான பயம். Fear about the believers family, believers business and their livelihood. விசுவாசிகளுடைய வாழ்வாதாரம், விசுவாசிகளுடைய வியாபாரம், அவர்களுடைய குடும்பத்தை குறித்ததான பயம். Fear about our finances. நம்முடைய பொருளாதாரத்தை குறித்ததான பயம். On top of that, fear about what is happening in the nation politically. எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியல் ரீதியாக நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை குறித்ததான பயம். So as church leaders, as God's representative, right now, lot of people, lot of leaders, we are trying to deal with fear. இது ஒரு திருச்சபை தலைவர்களாக, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இந்த பயத்தை நாம் எதிர்கொண்டு கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். Amen. Amen. And God is calling each and every one of us not to live a life full of fear right now. இந்த காலகட்டத்துல நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அழைக்கிறார். Amen. Amen. God is calling us to be fearless leaders. ஒரு பயமற்ற, பயமறியாத தலைவர்களாக நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை இன்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 That is the sermon topic today. அதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. Become a fearless leader.
பயமற்ற தலைவர்களாக மாறுங்கள். Amen. 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 I read a small writing about this person. She is a professional counselor. ஒரு வேலை ரீதியாகவே ஆலோசகராக இருக்கிறதான ஒரு நபரை குறித்து நான் இவ்வாறாக படித்தேன். And this counselor, she receives more than 10,000 letters every month asking for advices. இந்த ஆலோசகருக்கு ஒரு மாதத்துல 10,000க்கும் மேற்பட்ட கடிதாசிகள் வரும் ஆலோசனையை கேட்டு. And most of that advice, most of the question points to one particular topic. எல்லா அநேக கேள்விகளும் அநேக ஆலோசனைகளும் ஒரே ஒரு தலைப்பை குறித்து தான் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்குமா. It's not a question about how to make more money. எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறது அந்த கேள்விக்கு யாரும் கேட்கல. It's not a question about how to become more prosperous. எப்படி இன்னும் செழிப்பா இருக்கிறது அப்படிப்பட்ட கேள்வி அல்ல. It's not question about marriage. அது ஒரு திருமணத்தை குறித்ததான கேள்வியும் இல்ல. It's question about how to deal with fear. இந்த பயத்தை எப்படி கையாள்வது அதுதான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்த கேள்வி. Psychiatrists have come up with more than 700 different types of fears. சைக்காட்ரிஸ்ட் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வகையான பயங்கள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். There is a new kind of fear I found out recently. இப்ப ரீசன்ட்டா நான் ஒரு புது பயத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். It's called churchophobia. Churchophobia அப்படின்னு ஒரு பயம். I just made that up. அது நானா உருவாக்கின ஒரு வார்த்தை அது. Phobia is the word for fear. Phobia அப்படின்னு சொன்னாலே பயம் அப்படின்னு அர்த்தம். Now a lot of people are having churchophobia. நிறைய பேருக்கு பாருங்க churchophobia அப்படிங்கற அந்த பயம் வந்துருது. You know what that is? அப்படினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? Fear of coming to church. சர்ச்சுக்கு வர்றதுக்கே பயம் இப்போ. I asked one brother, சர்ச்லாம் திறந்தாச்சு உங்களை காணோம், where are you, I haven't seen you in church. நான் ஒருத்தர் பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் சர்ச்லாம் திறந்தாச்சு உங்களை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். He said, Pastor, the situation is very, very bad. So I will come after the pandemic is over. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இல்ல, எல்லாம் முடியட்டும் அதுக்கு அப்புறம் நான் வாரேன் அப்படிங்காரு. நான் நினைச்சேன் இப்போதைக்கு இவர் என்ன பண்ண மாட்டாரு, வர மாட்டார். Lot of people are having churchophobia. நிறைய பேருக்கு பாருங்க இந்த churchophobia அப்படிங்கிற வியாதி இருக்கு. You know, a lot of pastors, we are having fear. Will those people come back to church? நான் பாஸ்டர்களாக நமக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்கு, அப்படிப்பட்ட ஜனங்களா மறுபடியும் சர்ச்சுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய பயம் இருக்கு. A lot of people are very comfortable now with online, church online. Everybody is going online on Facebook and YouTube. Praise God for technology. But people are getting comfortable. I'll sit at home and I'll pray by myself. I have all the pastors access I have, so I'll just stay home. This is my church. நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு சௌகரியம் வந்துருச்சு, எல்லாம் போன்லயே வருது, எல்லாம் ஆன்லைன்ல எல்லா பிரசங்களும் நம்ம கேட்கிறோம், எல்லா பாஸ்டரோட தொடர்பு கொள்ள முடியுது, நம்ம பேசாம இங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லா விசுவாசிகளுக்குள்ளாம் ஏற்பட்டிருக்கிறது. Before I had only one pastor. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு பாஸ்டர் தான். But now all pastors in Tamil Nadu is my pastor. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பாஸ்டர் என்னுடைய பாஸ்டர். That is the situation right now. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? That has caused fear in our leaders' mind and leaders' hearts. இப்படிப்பட்ட காரியங்கள் தலைவர்களாகிய நம்முடைய இருதயத்திலே ஒரு பயத்தை உண்டாக்கத்தான் செய்திருக்கிறது. But I want to encourage you, don't let fear grip your heart. ஆனா நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், அந்த பயம் உங்களை இறுக்கி பிடிக்காதபடிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Like pastor said in the morning, the days after the lockdown, our churches are going to grow faster. We're going to see many more people saved and entering the kingdom of God. காலையில பாஸ்டர் சொன்னது போல இந்த லாக்டவுன் முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபை பல மடங்கு பெருக போகிறது. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தர போகிறார். Hallelujah. 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 People are going to come from the north, from the south, from the east, from the west. People are going to come flowing into your church. கிழக்குல இருந்து மேற்குல இருந்து வடக்குல இருந்து தெற்குல இருந்து அத்தனை திசைகளில் இருந்தும் ஜனங்கள் நம்முடைய திருச்சபையை தேடி நிச்சயம் வர போகிறார்கள். Hallelujah. Hallelujah. Come on, get ready to receive them. அதை அவங்களை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ஆயத்தப்பட வேண்டும். Get ready to disciple them. அவங்களை சீஷத்துவப்படுத்துறதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். Get ready to baptize them. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். Amen. We are going to see revival days in our nation. நம்முடைய தேசங்களை எழுப்புதலை நாட்களை நாம் நிச்சயமாக பார்க்க போகிறோம். Hallelujah. 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 Let us be fearless leaders. நாம் ஒரு பயமற்ற தலைவர்களாக இருக்க முயற்சிப்போம். Amen. Amen.
See, we need to know some facts about fear. இந்த பயத்தை குறித்ததான ஒரு சில உண்மைகளை தரவுகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். Number 1. முதலாவது, fear victimizes. பயம் நம்மை பாதிப்படைகிறவர்களாக மாற்றுகிறது. It does not matter if you are a very spiritual man or a rich man or a poor man. It does not matter who you are. Fear can victimize everyone. நீங்க பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பயங்கர ஆவிக்குரியவரா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா முதலாவது இந்த பயம் நம்மை பாதிப்படைய செய்கிறது. You can be a big pastor, small pastor. Fear can victimize you. பெரிய பாஸ்டரா இருக்கலாம், சின்ன பாஸ்டரா இருக்கலாம், ஆனா அந்த பயம் வந்துருச்சுனாலே அது நிச்சயம் உங்களை பாதிப்படைய செய்கிறது. I read few things. I read about Joseph Stalin. ஜோசப் ஸ்டாலின் என்கிறவரை குறித்து நான் படித்தேன். We all know who he is, right? உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவர் யார் அப்படினு சொல்லி? Soviet's former president, old guy. சோவியத்துடைய முன்னாள் ஜனாதிபதி, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அவர். See, this Joseph Stalin he was such a very ruthless or leader or a big guy, very famous guy, but he was so afraid of being poisoned or murdered. பாருங்க, இந்த ஜோசப் ஸ்டாலின்ங்கிறதான மிகப்பெரிய ஒரு தலைவர், மிக கொடூரமான, மிக கம்பீரமான ஒரு நபர். ஆனா இவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு, யாராவது நம்மள விஷம் வச்சு கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயம் இவர் வாழ்நாள் முழுசா இவருக்கு இருந்துச்சு. So he had 8 bedrooms in his house. அதனால வீட்டிலே 8 பெட்ரூம் கட்டி வச்சிருந்தாராம். And each bedroom is like a bank safe lock. அதனால ஒவ்வொரு பெட்ரூமே ஒரு பேங்க் சேஃப்டி லாக்கர் மாதிரி உருவாக்கி வச்சிருந்தாராம். He can go inside and lock himself, no one can come in. பாருங்க, அவர் உள்ள போய் பூட்டிக்கிட்டாருன்னா ஒருத்தர் கூட உள்ள வர முடியாது, அப்படிப்பட்ட பெட்ரூம் ஒண்ணொண்ணு. And no one will know where he sleeps that night. Nobody will know. அந்த 8 பெட்ரூம்ல இவர் எங்க தூங்குவார்னு ஒருத்தருக்குமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அங்க. Such a big leader but victimized to fear. அவ்வளோ பெரிய தலைவர், ஆனா பயத்தினாலே பாதிக்கப்பட்ட நபர். Even we see in the Bible, we read about Timothy. He was a very good pastor but also a very timid person. பாருங்க, நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் தீமோத்தேயு ரொம்ப ஒரு நல்ல போதகர் தான், ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்துச்சு பாருங்க. 1 Corinthians chapter 16 verse 10. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 10வது வசனம். And Paul is telling the Corinthian church, now if Timothy comes, see that he may be with you without fear. அங்க பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகையால் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். Later on in Timothy, when he writes to Timothy, he will tell Timothy, man, God has not given you a spirit of fear. அதுக்கப்புறம் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும்போது பவுல் எழுதுறார், தீமோத்தேயுவே கர்த்தர் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலப்பா அப்படின்றார். So if we let fear creep into our life, it will victimize us. அந்த பயம் நமக்குள்ள வரதுக்கு நம்ம அனுமதிச்சிட்டாலே அது நிச்சயமாக நம்மளை பாதித்து விடும். Not only will it victimize us, but it will neutralize us. அது நம்மளை பாதிப்படைய மாத்திரம் செய்யாது, நம்மளை செயலற்றவர்களாக மாற்றிவிடும். Like a python snake that curls around the prey, it will just neutralize the prey after it curls around it. எப்படியாக ஒரு மலைப்பாம்பு உண்ண போகிற அந்த மிருகத்தை ரொம்ப சுத்தி அசைய முடியாதபடி செய்து விடுகிறதோ, அதே போல இந்த பயமும் நம்மை அசைவற்றவர்களாக மாற்றி விடுகிறது. Jesus told a parable in Matthew 25. மத்தேயு 25வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். And he talks about three slaves who are given an opportunity. அங்கே 3 அடிமைகளுக்கு இல்ல 3 வேலைக்காரர்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. And he gives different talents to each of that slave. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு அடிமைகளுக்கும் வெவ்வேறு வகையான தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. But the first 2 servants, they multiply their talents. ஆனா அங்க இருக்கிறதான முதல் 2 வேலைக்காரர்கள் தங்களுடைய தாளந்தை பெருக்கினவர்களாக இருந்தார்கள். But the third guy, he digs a hole and he hides their talents. ஆனா மூணாவதா இருக்கிறவன் குழி தோண்டி தன்னுடைய தாளந்தை புதைச்சு வச்சிட்டான். When the master asked him, what did you do with the talent I gave you? இப்போ வந்து அங்க எஜமான் வந்து கேக்குறாரு, நான் கொடுத்த தாளந்தை வச்சு என்னப்பா பண்ண அப்படினு கேட்டா, and this servant says, I was afraid so I hid it. இந்த வேலைக்காரர் சொல்றான், நான் பயந்து போய் என்ன பண்ணிட்டேன், அதை பத்திரமா புதைச்சு வச்சிட்டேன் அப்படிங்கற. The fear in his life neutralized him from multiplying the talent. அவருக்குள்ளாக இருந்த அந்த பயம் அவர் பெருகாதபடிக்கு அவரை அங்கே செயலற்றவராக மாற்றி விட்டது. Not only will it neutralize you, fear will paralyze you. அது உங்களை அசைவற்றவர்களாக மாத்திரமல்ல, அது உங்களை முற்றிலும் முடக்கப்பட்டவர்களாக மாற்றி விடுகிறது. If we don't deal with that fear, it will stop us from doing what God has called us to do. அந்த பயத்தை நம்ம சரியா கையாளல அப்படினு சொன்னா, தேவன் நம் மூலமாக என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நாம் செய்ய விடாதபடிக்கு அந்த பயம் செய்து விடும். Oh, this government is anti-Christian government.
இந்த அரசாங்கம் இது கிறிஸ்துவருக்கு எதிரான ஒரு அரசாங்கம். We can't do anything. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. We can't do that. நம்ம அத பண்ண முடியாது. Let's not do anything in the end. அதனால மொத்தத்துக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துறோம். It will paralyze us. அது நம்மளை முடக்கி போட்டு விடும். So we can't let fear creep into us, but we got to deal with fear. பாருங்க, நம்ம பயத்தை நமக்குள்ளாக அனுமதிக்க கூடாது. அதற்கு மேலாக அந்த பயத்தை சரியான விதத்திலே நாம் கையாள வேண்டும். Amen. Amen. When fear comes, we got to pray like David. ஒரு பயம் நம்மள தாக்கிருச்சு அப்படினு சொன்னா தாவீதை போல நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிரணும். Psalm 56, David prays in verse 3, when I am afraid, I trust in you, Lord. சங்கீதம் 56:3ல தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி. Amen. Amen. What can man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? I trust in you when I am afraid. ஆண்டவரே, நான் பயப்படும் பொழுது நான் உம்மை நம்புகிறேன். Hallelujah. Amen. Dear pastors, dear leaders, பிரியமான போதகர்களே, தலைவர்களே, this is what the Holy Spirit is calling us to do this evening. இந்த மாலை வேளையில ஆவியானவர் இதை செய்யும்படியாக தான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். He is calling us to be fearless leaders. ஒரு பயமற்ற தலைவர்களாக நாம் மாறும்படியாக ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். Amen. Hallelujah. 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 How many of you are ready to overcome and live a faithful life? எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், ஒரு விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ இன்றைக்கு நான் பிரயாசப்பட போகிறேன்? Amen. Amen. Hallelujah. Hallelujah. I'm not going to live in fear. I'm not going to have any kind of phobias. Even if they come, I'm going to overcome them in Jesus name. நான் பயத்துல வாழ போறதில்லை. எப்படிப்பட்ட மனநல பாதிப்புகள் இல்ல பயங்கள் வந்தா கூட அதை நான் அனுமதிக்க போறதில்லை. நான் விசுவாசம் நிறைந்தவனாக நான் வாழ போகிறேன். Hallelujah. Hallelujah. When you look in a dictionary and find out what is the opposite of fear, it will say courage. பாருங்க, நீங்க ஒரு அகராதியை இல்ல ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து நீங்க பாக்கும்போது பயத்துக்கு எதிர்ப்பொருள் என்ன அப்படினு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். Well, that's what the world says. பாருங்க, உலகம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. It's not wrong. அது தவறும் இல்ல. But Bible says it differently. ஆனா வேதாகமம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது. Opposite of fear is not courage. பாருங்க, பயத்திற்கு எதிரான வார்த்தை வந்து தைரியம் இல்ல. It is faith. அது விசுவாசம். Everybody say faith. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When the disciples were in the boat and the water was coming into the boat, Jesus was fast asleep. சீஷர்கள் அங்க படகுல இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது அங்க பெரிய பெருங்காற்றுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். They were so afraid that they were going to die. அவங்க எல்லாம் சாக போறோம் அப்படினு சொல்லி அவ்வளவு பயம் அவங்களை பிடிச்சிருச்சு. You know, these guys, some of them were born in the sea. They were fishermen, so they knew the ocean. பாருங்க, இந்த சீஷர்கள பல பேர் அவங்க மீன் பிடிக்கிறவர்கள், அவங்க கடலை பத்தி நல்லா அறிந்தவர்கள். But they were also afraid. ஆனா அவங்களுக்கும் இந்த பயம் தொத்திக்கிச்சு. And they woke up the master and say, don't you care that we are going to die? அப்புறம் பாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, நாங்க சாகறதா உங்களுக்கு பிரியமா அப்படினு சொல்லி அவரை வேற எழுப்பிட்டாங்க. Then Jesus woke up, he calmed the storm. அப்பதான் இயேசு கிறிஸ்து எழுந்திருந்து அங்க அந்த பெருங்காற்றை அமைதிப்படுத்தினார். What did Jesus say to them? இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்னங்க சொன்னாரு? Why are you so fearful? ஏன் இவ்வளவு பயந்தவர்களா இருக்கீங்க? How is that you have no faith? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போனது என்ன? He didn't say how is that you have no courage. அவர் உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போனது என்ன அப்படினு கேக்கல. He said how is that you have no faith? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன? See, your courage, my courage comes out of the faith that we have in Jesus Christ. உங்களுடைய தைரியம் என்னுடைய தைரியம் நம்ம இயேசுவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால வருகிற தைரியம். Amen. Amen. I can, in world standards, I can be courageous. எதுக்குமே பயப்பட மாட்டேன்டா. ஒரு உலகத்தின் ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது ஒண்ணுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படினு சொல்லி நம்ம தெனாவட்டா இருக்கலாம். But that courage is not going to get you through. ஆனா அந்த தைரியம், அப்படிப்பட்ட குருட்டு தைரியம் உங்களை முன்னேற்ற பாதையில எடுத்துக்கொண்டு செல்லாது. But when we have faith in the word of God, ஆனா தேவனுடைய வார்த்தையில ஒரு மனுஷன் விசுவாசம் வைக்கும் பொழுது, when we have faith in the name of Jesus, இயேசுவின் நாமத்தின் மேல ஒரு மனுஷன் விசுவாசம் வைக்கும்போது, no matter what storm comes against us, எப்பேர்ப்பட்ட பெருங்காற்று உங்களுக்கு எதிரா வந்தாலும் சரி, you know, we will overcome that. நாம் அதை மேற்கொண்டே தீருவோம். Hallelujah. 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 So we're not going to be fearful leaders, but we're going to be faithful leaders. நாம் பயம் நிறைந்த தலைவர்கள் அல்ல, நாம் விசுவாசம் நிறைந்த தலைவர்கள். Can I hear an amen? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. Quickly, I want to give you 3 examples from the Old Testament that inspires us to lead a fearless life. சீக்கிரமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். நாம் பயமற்ற வாழ்க்கை வாழ எப்படி நாம் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி. Amen. Amen. 3
fearless leaders I want to place before you. மூன்று பயமற்ற தலைவர்களை உங்க முன்பதாக நான் நிறுத்த விரும்புறேன். The first one, முதலாவது, he is from 2 Samuel chapter 23. இவர் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல வருகிற ஒரு நபர். I like this chapter. இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Please read it. Go home and read it. நீங்க வீட்ல போய் இந்த 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தை வாசிக்கணும் பாருங்க. There are many names mentioned there. இங்க अनेக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And these are not ordinary people. இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. These are David's mighty men. இவர்கள் எல்லாம் தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். Oh, these guys, they had no smell of fear upon them. இவங்களுக்கு பயம் என்கிற வாசனையே தெரியாது. All those guys are amazing people. இந்த எல்லா நபர்களும் மிக பிரமிப்பானவர்கள். You know, we have that mighty three. அந்த பராக்கிரமசாலி மிக முக்கியமான மூன்று பராக்கிரமசாலிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Those three guys are amazing fighters. அவங்க மூன்று பேர் மிக வல்லமையாக யுத்தம் செய்கிறவர்கள். One guy, he fought 800 people. 1 versus 800. அதுல ஒருத்தர் பாருங்க, அவர் 800 பேருக்கு எதிராக இவர் ஒருத்தரை யுத்தம் செய்து ஜெயித்திருக்கிறார். நம்ம ஒத்தை சில டைம் என்ன பண்ண முடியல. 1 versus 800. பாருங்க, இவர் ஒருத்தர், ஆனா எதிர்த்து நிக்கிறவர்கள் 800 பேர் அவர் எதிர்த்தார். And he defeated every single one of them. அந்த 800 பேரையுமே இவர் வீழ்த்தினார். Another guy, his name is Eliezer. This guy, he fought so hard and so long that his sword got stuck in his hand. பாருங்க, இந்த எலியேசர்ங்கற நபர் அவ்வளவு வீரியமாக அவ்வளவு வீரத்தோடு கூட யுத்தம் செய்தார். அந்த அவருடைய அந்த பட்டயம் அந்த கையில ஒட்டி கொண்டதா, அந்த அளவுக்கு அவர் யுத்தம் செய்திருக்கிறார். Imagine how long he must have fought. எப்படி அவர் யுத்தம் செய்திருப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம சில டைம் காலை மடக்கிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது. இமிடியேட்டா காலை அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே நாங்க மரத்து போயிரும், எந்திரிச்சு கூட நிக்க முடியல. பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் சொல்லுவோம், அப்படியே குத்தும் கால்ல குத்துற மாதிரி இருக்கும். But this guy fought for so long, his sword got stuck in his hand. பாருங்க, அவர் எந்த அளவுக்கு யுத்தம் செய்தார்னு சொன்னா அந்த பட்டயம் அவருடைய கையில ஒட்டிக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். He never backed down from the enemy. அவர் எந்த காரணத்துக்காகவும் பின்வாங்கவே இல்லை. All the other guys ran away. One guy, single guy, stood and fought and won the battle. எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த ஒரு மனுஷன் அந்த யுத்த களத்துல நின்னு எதிராக போரிட்டு ஜெயித்த மனுஷனாக இருக்கிறார். Another guy, his name is Shammah. இன்னொருத்தர் பேர் ஷம்மா. He took a stand and defeated the enemy all by himself in a lentil field. அவர் பாருங்க, அவரும் தன்னந்தனியாக யுத்த களத்துல நின்று எதிரிகள் எல்லாரையும் வீழ்த்தின ஒரு நபராக இருக்கிறார். These three guys, one day David said, how I wish I could drink water from the well of Bethlehem, near the Bethlehem gate. பாருங்க, இந்த தாவீது இந்த மூன்று பேரை பார்த்து, அந்த மூன்று பேர் இருக்கும்போது இவர் சொல்றாரு, அந்த பெத்லெஹேமினுடைய அந்த தண்ணீரை நான் பருகினா எவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. I think David didn't ask them to do, but maybe it was David's mind voice. பாருங்க, தாவீது அவங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லல, ஒருவேளை அவருடைய சிந்தனையில உதித்த ஒரு சிந்தனையாக இருக்கலாம். And the moment they found out what the leader needed, these three guys went and defeated the Philistines and they brought water for David. பாருங்க, தலைவருக்கு என்ன வேணும்னு தெரிந்த உடனே இவர்கள் பெலிஸ்தியர்களை வீழ்த்தி தலைவருக்கு வேண்டிய அந்த தண்ணீரை அவர்கள் கொண்டு வந்தார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, as pastors, we got to serve our spiritual leader that God has placed us under. பாருங்க, ஒரு போதகர்களாக நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்கு அவ்வாறாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். Amen. Amen. These guys placed their life on the line and served David. இவங்க பாருங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்க தாவீதுக்கு அவங்க ஊழியம் செய்தாங்க. Hallelujah. Hallelujah. But the guy I want to talk about is another guy named Benaiah. ஆனா இன்றைக்கு நான் பேச விரும்புகிற நபர் பெனாயா என்கிறதான ஒரு நபர். And he is not in the mighty three, but he is the personal bodyguard for David. இவர் அந்த முக்கியமான மூன்று தளபதிகள் ஒருவர் அல்ல, ஆனா தாவீதினுடைய ஒரு சேவகராக அவர் இருக்கிறார், உடன் சேவகராக இருக்கிறார். You know, President Trump has personal bodyguards. அந்த பிரசிடென்ட் ஜனாதிபதி ட்ரம்பை சுற்றிலும் அவரை சுற்றிலும் பாதுகாக்கிற நபர்கள் இருப்பார்கள் இல்லையா? All the top officials, they have personal bodyguards. மிக உயர்ந்த தலைவர்கள் எல்லாரும் தங்களை அவங்களுக்கு என்று தற்காப்பிற்காக அவர்கள் சுற்றிலும் நபர்கள் இருப்பார்கள். And Benaiah was David's personal bodyguard. பாருங்க, தாவீதுக்கு தனிப்பட்ட ஒரு சேவகனாக ஒரு பாதுகாவலனாக இந்த பெனாயா இருக்கிறார். This guy was a mighty fighter. இவன் பயங்கரமாக யுத்தம் செய்கிற ஒரு நபர். He has
no fear in his heart or mind. அவருடைய சிந்தனையிலோ இருதயத்திலோ பயம் என்பதே சுத்தமா கிடையாது. So when we read from 2 Samuel 23:20-23, 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 22 23 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது there are three mini stories in these three verses. இந்த மூன்று வசனங்கள்ல மூன்று குட்டி கதைகள் இருக்கிறது. The first one, it talks about how this Benaiah, he stood against two Moabite warriors and he defeated them. முதலாவது சம்பவம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, எப்படியாக மோவாபிய வீரர்களை இந்த பெனாயா எதிர்த்து வென்றார் என்று சொல்லி. And the second story, he talks about how Benaiah jumped into a pit where there was a lion on a snowy day and he defeated the lion. இரண்டாவது சம்பவம், எப்படியாக ஒரு குழிக்குள்ளாக இருந்த அந்த சிங்கத்தை அவன் விரட்டி போய் கொன்றான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You and I, when we see a lion, what do? நீங்களும் நானும் ஒரு சிங்கத்தை பார்த்தா என்ன செய்வோம்? என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், நானும் ஓடுவேன். கரெக்ட், நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஓட தான் பார்ப்போம். But this Benaiah did not run from the lion, he ran towards the lion. ஆனா இந்த பெனாயா சிங்கத்தை பார்த்து ஓடல, இவர் சிங்கத்தை நோக்கி ஓடினார். And he defeated the lion. அந்த சிங்கத்தை இவர் வீழ்த்தினார். Then this third story talks about a mighty Egyptian. மூன்றாவது சம்பவம், ஒரு பராக்கிரமசாலியான எகிப்தியனை இவர் எதிர்கொள்கிறதை பார்க்கிறோம். And this Egyptian was almost 7.5, almost 8 feet tall. இந்த எகிப்திய பராக்கிரமசாலி கிட்டத்தட்ட 8 அடி உயரமுடையவர். And that guy had big spear. அவருக்கு ஒரு பெரிய ஒரு பட்டயம் இருந்தது. All Benaiah had was a club, a stick. பாருங்க, பெனாயாக்கு இருந்ததெல்லாம் ஒரு கம்பு மாத்திரம்தான். But Benaiah, I think I'm imagining in my mind, he did some kung fu moves or karate moves, I don't know, but that spear that was in the Egyptian's hand is now in Benaiah's hand. பாருங்க, எகிப்தியன் கையில இருந்த அந்த ஈட்டி குங்ஃபு மாதிரி ஏதா பண்ணாரா இல்ல கராத்தே மாதிரி பண்ணாரா இந்த பெனாயான்னு தெரியல. ஆனா ஒரு செகண்ட்ல அங்க இருந்து தான் ஈட்டி இவர் கைக்கு வந்துருச்சு இப்போ. And he defeated the Egyptian with his own armor. அந்த எகிப்தியனுடைய அந்த ஆயுதத்தை வைத்து இந்த பெனாயா அந்த எகிப்தியனை கொன்று போட்டார். Amen. Amen. And as I kept reading about Benaiah, not much is written about him in the Bible, but as I was reading about his life, one thing I learned: to be a fearless leader, write this down, do not be intimidated by your circumstances. பாருங்க, இந்த பெனாயாவை குறித்து நான் அதிகமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த சொற்ப காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பெனாயா சூழ்நிலைகளாலே பயப்படுகிற ஒரு நபர் அல்ல. Amen. Amen. Let me say that again one more time. மறுபடியும் நான் அதை சொல்றேன். Benaiah was not intimidated by his circumstances. பெனாயா தன்னுடைய சூழ்நிலையினாலே திகிலடையவில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Benaiah did face some difficult circumstances. பெனாயாவுக்கு ரொம்ப கஷ்டமான காரியங்கள் எதிராக வந்தது உண்மைதான். When you take a look at his fight, அவருடைய யுத்தங்களை நீங்க பார்க்கும்போது he was outnumbered. பாருங்க, அவர் எண்ணிக்கைக்கு அதிகமானவர்கள் தான் எதிராக வந்தார்கள். He was one and there were two mighty warriors. பாருங்க, இவர் ஒன்றா இருக்காரு, இவர் ஒரு நபர் தான், இவருக்கு எதிராக வந்தவர்கள் 2 பராக்கிரமசாலிகள். He was outmatched. இவர் பாருங்க, இவருக்கு தகுந்தார் போல எதிரிகள் கிடையாது. The lion was strong and he felt weak before the lion. பாருங்க, பராக்கிரமமான ஒரு வல்லமையான ஒரு சிங்கம், அந்த சிங்கத்திற்கு முன்பாக இவர் பலவீனமாக தான் காணப்பட்டார். Not only that, when you look at his fight, it was an outrageous fight because the Egyptian enemy was big, but he was small. அது மாத்திரமல்ல, இவர் செய்த யுத்தம் மிகவும் மூர்க்கத்தனமான யுத்தம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த எகிப்தியன் அவ்வளவு உயரமானவன், இவரோ சிறியவர், ஆனால் மூர்க்கத்தனமாக இவர் யுத்தம் செய்தார். But none of that circumstances stopped Benaiah from winning the battle. ஆனா எந்த ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையும் பெனாயா ஜெயிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கவில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The enemy was tough. அந்த சத்ரு மிக கடுமையாக இருந்தான். The enemy was terrifying. அந்த சத்ரு மிக திகிலூட்டக்கூடியவனாக இருந்தான். The enemy was tall. அந்த சத்ரு மிக உயரமானவனாக இருந்தான். But Benaiah's God was greater, taller, bigger, stronger. ஆனா பெனாயாவுடைய தேவன் மிக பெரியவர், வல்லவர், பராக்கிரமசாலியான தேவன். Hallelujah. 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 Benaiah was not intimidated
by his circumstances. தன்னுடைய சூழ்நிலையினாலே பெனாயா திகில் அடையவே இல்லை. He knew that God will give him victory. அவருக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நமக்கு நிச்சயம் வெற்றியை தருவார். Amen. Amen. Sometimes in our life and in our ministry we face difficult circumstances like Benaiah. ஒரு சில வேளைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய ஊழியங்களையும் இந்த பெனாயாவை போல மிக கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள தான் செய்கிறோம். Sometimes God gives us vision that is bigger than us. ஒரு சில வேளைகள்ல ஆண்டவர் பாருங்க நம்மை காட்டிலும் மிக பெரிய பிரமிப்பான தரிசனங்களை தான் ஆண்டவர் நமக்கு தரார். And that vision that God has given us and that calling that God has placed upon our lives, sometimes it intimidates us. ஒரு சில வேளைகள்ல கர்த்தர் கொடுக்கிறதான அந்த மிகப்பெரிய தரிசனமே கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறதான அந்த அழைப்பே நமக்கு பயத்தை திகிலை உண்டு பண்ணுகிறது. But do not be intimidated. ஆனா நீங்கள் திகில் அடைய வேண்டாம். Amen. Amen. Because the one who is with you is greater than the one who is in the world. ஏனென்றால் அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். Hallelujah. 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 Maybe God will tell you, go into this village and start a ministry. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லலாம் இந்த கிராமத்துக்கு போய் நீ ஊழியத்தை ஆரம்பி அப்படினு சொல்லி. And you will know for sure, last time a pastor went in there, he came out bleeding. உங்களுக்கு ஒருவேளை இப்படியா சிந்தனை உதிக்கலாம், ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு பாஸ்டர் அந்த இடத்துக்கு போய் அவர் இரத்த கலவையா திரும்பி வந்தாரு. Now God is asking me to go. இப்ப பாரு கர்த்தர் நம்மள போ சொல்றாரு. That call would seem very intimidating. பாருங்க அந்த சூழ்நிலை இல்ல அந்த அழைப்பு மிக திகிலடைய வைக்கிற ஒரு அழைப்பாக இருக்கலாம். But I want to encourage you, if God says go, go. ஆனா நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், கர்த்தர் போன்னு சொன்னா நம்ம நிச்சயமாக போக போகிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Don't go without God telling you to go. கர்த்தர் சொல்லாம போகாதீங்க. If you go, then you will get adi and come out. பாருங்க கர்த்தர் சொல்லாம போனா அடி மிதி வாங்கிட்டு தான் நம்ம திரும்பி வருவோம். But when God says go, go. ஆனா கர்த்தர் போ என்று சொன்னால் நாம் நிச்சயமாக போக போகிறோம். Hallelujah. 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 Moses was intimidated with the task and the calling that God called him to do. பாருங்க மோசே கர்த்தர் தன் மேலே வைத்ததான அந்த அழைப்பை குறித்து அந்த வேலையை குறித்து மிகவும் பயப்பட்டார். You know, when he was in the wilderness, God called him. And Moses gave all the excuses he can give to escape from that calling. வனாந்தரத்துல சுத்தி கொண்டிருந்த மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை நீ செய்ப்பா அப்படின்னு அந்த அழைப்பை சொன்ன உடனேயே எப்படிலாம் தட்டி கழிக்கலாமோ அவ்வளவு சாக்கு போக்குகளை மோசே சொல்லி கொண்டிருக்கிறார். If you read Exodus chapter 3 and 4, we can very simply easily understand how Moses was trying to escape from the task that God was calling him to do. யாத்ரா 3 அதிகாரம் 4 அதிகாரத்தை நீங்க வாசித்தாலே தெரியும் எப்படியாக மோசே சாக்கு போக்கு சொல்லி எப்படியா தப்பிச்சிரலாம் அப்படி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். Moses says, who am I, Lord, to deliver this people? மோசே கேக்குறார் நான் யார் ஆண்டவரே இவங்களை விடுவித்து கூட்டி வர்றதுக்கு? God says, hey, you go man, I am with you. ஆண்டவர் சொல்றார் மோசே நீ போப்பா நான் உன்னுடனே கூட இருப்பேன். Then Moses says, God, what if they don't believe me? அப்ப மோசே கேக்குறார் அவங்க என்ன நம்பலனா நான் என்ன செய்யறது? Then God says, okay, do this miracle, do that miracle, they'll believe you. அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த அற்புதத்தை செய் இந்த அடையாளத்தை காட்ட அவங்க உன்னை நம்புவாங்க அப்படினு சொல்லி. But Moses was still not convinced. ஆனா மோசேக்கு இன்னும் திருப்தி உண்டாகல. And chapter 4 he'll say, pardon me, pardon your servant. And Moses, that's how he talks to the Lord. Pardon your servant. 4வது அதிகாரத்துல மோசே இவ்வாறாக சொல்ல முடிய அடியானை மன்னியும் என்று அவர் சொல்கிறார். I've never been eloquent, I cannot speak, my tongue is slow, I cannot go. நான் திக்கு வாயினா இருக்கனால தெளிவா பேச முடியாது, என்னால அங்க போய் அவங்களுக்காக நான் உரையாட முடியாது அப்படினு சொல்றார். God says, who gave human beings their mouths? ஆண்டவர் கேக்குறாரு மனுஷனுக்கு வாயை கொடுத்தது யாரு? Who gave human beings their ears? மனுஷனுக்கு செவியை கொடுத்தது யாரு? Is it not I? நான் அல்லவா? Go now, I will help you. நீ போ நான் உனக்கு உதவி செய்வேன். Moses was still not convinced. மோசே பாருங்க இன்னும் அவர் ஒத்துக்கவே இல்ல. Again he says, pardon your servant, Lord. மறுபடியும் கேக்குறார் ஆண்டவரே உம்முடைய அடியானுக்கு இரங்கும் அப்படினு சொல்லி. Please send somebody else. வேற யாரையாவது அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரே அப்படின்றாரு. See, Moses was, because that task looked intimidating, he was trying to push that calling away. He was trying to push that vision away. ஏனென்ற ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு தரிசனம் அந்த வேலை மிகப்பெரியதா இருக்கு, அது எப்படியா தட்டி கழிச்சலாம் தான் மோசே முயற்சி செய்து கொண்டே இருந்தார். But thank God, God is a gracious God. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மிக கிருபையுள்ள தேவன். God never gave up on Moses. பாருங்க மோசே ஆண்டவர் விட்டே கொடுக்கல. Amen. Amen. He raised him up, he molded him, he made him, he helped him, and Moses finally became a fearless leader. மோசே ஆண்டவர் எழுப்பி உடைத்து உருவாக்கி ஒரு பயமற்ற தலைவனாக ஆண்டவர் நிறுத்தினார். Hallelujah. Hallelujah. He did mighty things through Moses. மோசே மூலமாக பராக்கிரமமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். Amen. Amen. Sometimes God places a call upon our lives that is bigger than us, greater than us,
and we sometimes tend to get intimidated. But I want to tell you, my dear brothers, sisters, don't get intimidated. ஒரு சில வேளைகள் ஆண்டவர் நம்ம மேல வைக்கிறதான அழைப்பு, அந்த ஊழியம், அந்த வேலை நம்மை காட்டிலும் மிகப்பெரியதா இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன், அது உங்களை திகிலடைய செய்ய வேண்டாம். நீங்கள் பயப்படாதிருங்கள். Amen. Amen. Can I hear an amen? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Write this down. Fearless leaders, it does not mean that they have no fear. We do. But we act not out of fear, but we act out of faith. இதை நீங்க ஒருவேளை நீங்க எழுதிக்கொள்ள விருப்பப்படுறவங்க நீங்க எழுதிக்கொள்ளலாம். பயமற்ற தலைவர்களுக்கு பயம் வராமல் இருப்பதில்லை, ஆனால் அவர்கள் பயத்தினாலே வேலை செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசத்தினாலே வேலை செய்கிறவர்கள். Amen. Hallelujah. When God tells me to do something, I have a fear. Like when pastor asked me to preach, there was fear in my heart. பாருங்க, ஒரு சில வேளையில ஆண்டவர் நமக்கு எதையா செய்ய சொன்னா நமக்கு கண்டிப்பா பயம் உண்டாக தான் செய்யுது. உதாரணத்துக்கு பாஸ்டர் வந்து என்ன பிரசங்க எப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் உண்டாச்சு. But I don't walk by fear. ஆனா நான் பயத்துல நடக்கிறவன் அல்ல. I'll say, I know I'm kind of a little scared about this, but I can do all things through Christ who gives me strength. நான் இப்படியா சொல்லுவேன், ஒருவேளை பயம் வந்த மாதிரி இருக்கலாம், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Benaiah, he didn't look into the circumstance. He was not intimidated by his circumstances, but he stood tall and he won his battle. பெனாயா சூழ்நிலையை பார்த்து திகில் அடையல, அதற்கு பதிலாக இவர் எழுந்து நின்று அவர் யுத்தத்தை ஜெயித்தவராக இருந்தார். So pastors, rise up and move forward. Pastors, அதனால நீங்க எழும்பி நீங்கள் முன்னேறுங்கள். Amen. Amen. All the intimidating circumstance in your life will come down in Jesus name. உங்களை திகிலடைய செய்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு முன்பதாக அடிபணியும் இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. Hallelujah. The second example quickly I will give you is from the life of Gideon. பாருங்க, இரண்டாவது உதாரணம் கிதியோனுடைய வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். To be a fearless leader, ஒரு பயமற்ற தலைவனாக இருப்பதற்கு you have to see yourself the way God sees you. கர்த்தர் உங்களை எவ்வாறாக பார்க்கிறாரோ அவ்வாறாக உங்களை நீங்கள் பார்க்கும்படியாக பழகிக்கொள்ள வேண்டும். Amen. Amen. See yourself the way God sees you. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாரோ அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களை பார்க்கணும். God saw Gideon as a mighty warrior. கர்த்தர் பராக்கிரமசாலியாக கிதியோனை பார்த்தார். But Gideon saw himself as the weakest in the clan. ஆனா கிதியோனோ அந்த குலத்திலேயே மிகவும் பயந்தாங்கோலியாக தன்னை பார்த்து கொண்டிருந்தார். God said to Gideon, I am with you. ஆண்டவர் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்க போறேன்பா. But Gideon saw himself as someone that is abandoned by God. ஆனா கிதியோனோ தன்னை தேவனாலே கைவிடப்பட்டவனாக பார்த்து கொண்டிருந்தார். God told Gideon, you are going to deliver the people of Israel from the hand of the Midianites. பாருங்க, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்ல, இந்த மீதியானிட்ட இருந்து நீதான் ஜனங்களை விடுவிக்க போற அப்படின்றார். But Gideon saw himself as the last in the family, as the youngest in the family, as the smallest in the family. ஆனா கிதியோனோ அந்த குடும்பத்திலே இளையவனாக, சிறியவனாக, அற்பமானவனாக தன்னை கிதியோன் பார்த்து கொண்டிருந்தார். Pastor, how do you see yourself today? பாஸ்டர், இன்றைக்கு நீங்க உங்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? Do you see yourself as insignificant? ஒரு முக்கியமற்றவராக நீங்க நினைக்கிறீங்களா உங்களை? Do you see yourself as less anointed? ஒரு குறைஞ்ச அபிஷேகம் பெற்றவராக உங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? Do you see yourself as not that highly educated? அவ்வளவு படித்தவன் இல்ல அப்படினு சொல்லி ஒரு பார்வை உங்க மேல இருக்கா? Do you see yourself as not capable enough? நான் ஒன்னு செயலற்றவன் அப்படினு சொல்லி உங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? Change your perspective. உங்களுடைய நோக்கம் மாறுவதாக. Amen. Amen. Like I said in the beginning, you are God's representative wherever you are in the world. நான் ஆரம்பத்துல சொன்னது மீண்டுமாக சொல்றேன், நீங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறீர்கள். Amen. Amen. It could be in a pauper's, small hut, or it could be in a palace, does not matter. You are God's representative. நீங்க குடிசையில இருக்கலாம், இல்லன்னு சொன்னா அரண்மனையில இருக்கலாம், நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க கர்த்தருடைய ஸ்தானாதிபதி. Amen. Amen. When Gideon learned to see himself through the eyes of God, then he saw the greatest victory that he ever seen in his life. தேவனுடைய பார்வையின் வழியாக கிதியோன் தன்னை பார்க்க ஆரம்பித்த பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே பார்க்காத வெற்றி அவனாலே பார்க்க முடிந்தது. Amen. Amen. Gideon 300. கிதியோனோடு 300 பேர். Enemy 1,35,000. ஆனா சத்துருக்களோ அவனுக்கு எதிராக நின்றவர்களோ 1,35,000 பேர். If we do the matching math, it is 450 versus 1. இத நம்ம அளவிட்டு பார்த்தோம் அப்படினு சொன்னா ஒருத்தர் 450 பேரை எதிர்க்கணும். 450 versus 1.
450 பேருக்கு எதிரா ஒருத்தர். இதுதான் அந்த யுத்தத்தினுடைய நிலைமை. You tell me which seems stronger in our physical eye. நம்முடைய மாம்சீக கண்களை பார்க்கும்போது யார் ரொம்ப பலம் உள்ளவர்களா நமக்கு தெரியுறா? சொல்லுங்க, எது பெருசு? 450 1? 450 1 எதுங்க பெருசு? 450 தான். விசுவாச கண்கள்ல எது பெருசு? விசுவாச கண்கள்ல எதுங்க பெருசு? விசுவாச கண். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Through the eyes of faith. அந்த விசுவாச கண்கள். Hallelujah. Hallelujah. When he is with us, we are stronger. பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் தான் பராக்கிரமசாலி. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Come on, say hallelujah. Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். See yourself the way God sees you. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாரோ அப்படி உங்களை நீங்கள் பாருங்கள். Amen. Amen. See yourself chosen, see yourself called. தெரிந்தெடுக்கப்பட்டவனாக, கர்த்தராலே அழைக்கப்பட்டவனாக உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். See yourself as set apart for a time such as this. இப்படிப்பட்ட நேரத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாக உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். See yourself blessed, see yourself forgiven. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, கர்த்தராலே மன்னிக்கப்பட்டவனாக உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. See yourself as a person that is ready to bring change to the environment God has placed you in. கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டவனாக உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். Amen. Amen. Finally, the third example I want to give is from the life of Joshua. மூன்றாவது உதாரணத்தை யோசுவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தர விரும்புகிறேன். To be a fearless leader. ஒரு பயமற்ற தலைவனாக இருப்பதற்கு Know that he who called you is faithful. பாருங்க, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். Amen. Amen. He who called you is faithful. உங்களை அழைச்சவர் உண்மையுள்ளவருங்க. He's led you thus far. உங்களை இம்மட்டும் நடத்திட்டாரு. He will lead you till the very end. இனிமேல் முடிவு பரியந்தம் நடத்தி கொண்டே இருப்பார். Hallelujah. 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 Amen. Amen. Ebenezer is with you. எபினேசர் உங்களோடு கூட இருக்கிறார். He has led us thus far. He will lead us till the very end. இம்மட்டும் நமக்கு சகாயம் செய்து வழி நடத்தி வந்துட்டாரு. முடிவு பரியந்தம் அப்படி நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க போகிறார். Hallelujah. Hallelujah. My God will not leave me half the way. ஆண்டவர் பாதியில என்னை விட்டுட்டு போகிறவர் அல்ல. He has begun a good work in my life. He will complete it. எனக்குள்ளே நற்கிரியை தொடங்கின தேவன் அதை நிச்சயம் பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Your ministry is not going to be left hanging in the half. பாருங்க, உங்களுடைய ஊழியம் அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற பாதியில கைவிடப்பட்ட ஊழியமாக இருக்க போறது கிடையாது. Amen. Amen. What God has started in your city, what God has started in your village, what God has started in your town, He will complete it through you. உங்க பட்டணத்தில் ஆண்டவர் எதை தொடங்கி இருக்கிறாரோ, உங்களுடைய கிராமங்கள் நீங்க இருக்கிற ஸ்தலத்துல ஆண்டவர் எதை தொடங்கி இருக்கிறாரோ உங்களை கொண்டு நிச்சயம் ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். Hallelujah. Hallelujah. Fear will come. பயம் நிச்சயம் வரும். Oppositions will come. எதிர்ப்புகள் வரும். Egypt will come. எகிப்து நமக்கு எதிராக வரும். Moab will come. மோவாபியர்கள் எதிராக வருவார்கள். Lions will come. சிங்கங்கள் எதிராக நிற்கும். But you rise up, Benaiah. ஆனா பெனாயாக்களாக நாம் எழும்ப வேண்டும். Rise up, Gideon. கிதியோன்களாக நாம் எழும்ப வேண்டும். Rise up, Joshua. யோசுவாக்களாக நாம் எழும்ப வேண்டும். Amen. Because God has called you to make a difference in this generation. ஏனா இந்த சந்ததியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. God has called us to be fearless leaders. கர்த்தர் நம்மை பயமற்ற தலைவர்களாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே. நான் நடந்திடும்